அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஒரு தாந்திரிக ரகசிய நீர் பிரயோக முறை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கிறதுக்கு இந்த பிரயோக முறை நம்ம பண்ணலாம். இது மிகவும் ரகசியமா பேணி காத்துட்டு வந்த ஒரு முறையா இருக்கு. இப்ப நம்ம அந்த ரகசியத்தை வெளியிட போறோம். பொதுவா நீர் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுல உள்ள எண்ணங்களை பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவோம் அப்படிங்கிறது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. நம்மளோட கட்டளைகளுக்கு ஏற்றால் போற நீரோட சூட்சம சரீரத்தோட வடிவமும் மாற்றம் அடையும். இந்த கட்டளைகள் நீரோட அணுவை பாதிக்குது. இந்த நீரோட தன்மை நம்ம தாந்திரிகத்துக்கு தகுந்த மாதிரி பிரயோகம் படுத்தலாம். எப்படி நம்ம அணுவோட எண்களை சரியா பயன்படுத்தினோம்னா நம்ம நினைக்கிறது நம்ம கிட்ட வந்து சேருமோ, அதே போல நம்ம என்ன அலை ஓட்டங்களை நம்ம நீர் மூலியமா பயன்படுத்தலாம். பொதுவா தாந்திரிகம் பண்றவங்க எல்லாத்தையுமே ஒரு கருவியா வைத்து பயன்படுத்துவாங்க. அது போலதான் சாதாரண நம்ம குடிக்கக்கூடிய நீரம் கூட நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கிரியையா பயன்படுத்துவாங்க. தாந்திரிக சொல்றவங்க எப்பயுமே தாந்திரிங்க அவங்களோட வாழ்க்கையை ஒளி வீசும். காரணம், அவங்க எல்லாத்தையுமே ஒரு கருவியா பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைப்பாங்க. இப்ப நம்ம இதுல இந்த நீர் பிரயோக முறையை பார்க்கலாம். நீர் பிரயோக முறைங்கிறது உங்களுக்கு காலை மற்றும் இரவு இந்த 2 நேரம் பண்ணாவே போதும். காலையில நம்ம குடிக்கக்கூடிய முதல் டம்ளர் நீரும் இரவு நம்ம குடிக்கக்கூடிய கடைசி டம்ளர் நீரையும் நம்ம இதற்கு பயன்படுத்தலாம். இதுல நம்ம கிரியை உச்சாரணம் பண்ணிக்கலாம். இதற்கு சில படிநிலைகள் உள்ளது, அதை முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்மளோட மூச்சை நீங்க தாந்திரிகம் பண்றதுக்கு முன்னாடி நல்லா மூச்சை உள்ள இழுத்து அடிவயிறு முற்ற அளவுக்கு மூச்சை நிறுத்திட்டு நீங்க மூச்சு உள்ள இழுக்கும் போது வயிறு மேல வரணும், அதாவது முன்னாடி எம்பி வரணும். மூச்சு காத்து வெளியிடும் போது வயிறு உள்ளுக்குள்ள போகணும். அது போல நீங்க மூச்சு விடணும். அடுத்தது, உங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக இந்த நீரை உங்களுக்கு வழங்கிய அந்த நீரை பார்த்து ஆத்மார்த்தமா நீங்க அதை ரசிக்கணும், அதுக்கு நன்றியும் செலுத்தணும். அடுத்தது, இந்த பிரபஞ்சம் உங்களோட ஆசையை நிறைவேற்றக்கூடிய இந்த நீரை நீங்க உங்க மனசுக்குள்ளார அதை எண்ணி நீங்க சந்தோஷப்படணும். அடுத்தது, நீங்க அருந்தக்கூடிய நீர் சுத்திகரிக்கும் சக்தி விஸ்வரூபமா இருக்குது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க அதை எண்ணணும். இதனால உங்க மனம், உங்க உடம்பு மற்றும் உங்க சுற்றுப்புற சூழல் பரிசுத்தமா மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை உங்க மனசுல நீங்க நினைக்கணும். நீரை எந்த பாத்திரத்துல ஊற்றுமோ அதோட வடிவத்தை அது ஏற்றுக்கொள்ளும். அது போலதான் இந்த நீர் உங்களோட ஆசையிலும் ஸ்தூல வடிவம் அமைக்க உதவும் அப்படிங்கறத நீங்க 100% நம்பணும். நீங்க அருந்தும் நீர் சுத்திகரிக்கும் சக்தியோட சொரூபமா இருக்கு அப்படின்னு நீங்க உணர ஆரம்பிக்கணும். இதனால உங்களுடைய மனம், உடம்பு மற்றும் சுற்றுச்சூழல் பரிசுத்தம் ஆகும். அடுத்தது, நீரை நல்லா உற்று கவனிக்கணும். அதோட நிறமாற்ற அழகையும் நீங்க ரசிக்கணும். உங்களுடைய மனசுல அதை நீங்க ஒரு பரிசுத்தமா உள்ள ஏத்துக்கிறீங்க அப்படி நினைச்சிட்டு அதை நீங்க ஒரு சுத்திகரிக்கக்கூடிய தன்மையா நினைச்சு மகிழணும். அடுத்தது, நீங்க நீர் அருந்திருக்கு முன்னாடி உங்களோட மூச்சு காற்றை நல்லா நீங்க உள்ள இழுத்து வயிறுல நிரப்பிட்டு சில தாந்திரிக முத்திரைகள் நீங்க பயன்படுத்தணும். அந்த தாந்திரிக முத்திரை அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய கட்டளை தகுந்த மாதிரி நீங்களா உருவாக்கக்கூடிய ஒரு முத்திரை. அந்த முத்திரை ஒரு ரகசிய முத்திரையா இருக்கணும். அந்த முத்திரை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 0 அப்படிங்கிற ஒரு முத்திரை நான் நினைச்சேன்னா என்னோட மனசு அமைதியான நிலைக்கு போயிருச்சு அப்படிங்கிறதுக்கு நான் 0வை பயன்படுத்துறேன். அப்ப அந்த நீர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 0வா அந்த நீர் வந்து பிரதிபலிக்குதுங்கிற நான் மனசுல அதை ஏற்படுத்தணும். அப்ப நான் அந்த 0 அந்த எண்ணங்கள் நான் முழுக்க அந்த தண்ணியோட செலுத்தும் போது அது ஒரு தாந்திரிக பயிற்சியா மாற ஆரம்பிக்கும். அப்ப நான் அந்த 0வை எடுத்து குடிக்க என்னுடைய மனசு ஒருநிலைப்படுதுன்னு நினைக்கும். அதே போல இப்ப எனக்கு பணம் வேணும், இல்ல எனக்கு திருமணம் நடக்கணும், இல்ல என் உடம்புல நோய்கள் போகணும், இல்ல நான் நினைச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இது போல உங்களோட என்ன ஆசையா இருந்தாலுமே இதை நீங்க இந்த நீரோட தாந்திரிகத்துல பண்ணலாம். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதுல வெற்றி அடையணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள், அதாவது நான் சொல்ற சிம்பிள் தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த சிம்பிள் நீங்க ஒரு ரகசிய சிம்பிளா இருக்கணும். ஏன்னா அந்த சிம்பிள் உங்களுக்கு மற்ற யாருமே பயன்படுத்தாத சிம்பிளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் காதல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த தலைகளா யோசிக்கலாம். ஆனா அது உங்களுக்கு வந்து ஃபுல்லா மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கணும்.
நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 136 அப்படிங்கிற ஒரு நம்பரை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பரை நீங்க வேற மாதிரி திருப்பி போட்டு அப்படி ஒரு நம்பரே இல்லாத மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்கி அது வந்து அந்த தண்ணியில தெரிகிற மாதிரியும் அந்த தண்ணீர் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியதாகவும் அது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதாகவும் அது உங்கள் காதல் வாழ்க்கையை நிறைவேற்றி குடிக்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்பரா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு சிம்பிள்ஸ் ஃபார் ஓ மாதிரி போட்டு அதுல ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட சிம்பிள் நீங்க வரையலாம், இல்ல ஒரு பொம்மை மாதிரி ஒரு வட்டம் போட்டு அதுக்கு 2 புள்ளி வச்சு ஒரு வாய் மாதிரி நீங்க வரையலாம். அது உங்க விருப்பப்படி எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு தெரிஞ்சதா மட்டும்தான் இருக்கணும். இப்ப நீங்க அந்த தண்ணீரை குடிக்கும்போது உங்களுடைய ஆசை நிறைவேறி விட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த தண்ணீர் நீங்க குடிக்கணும். அதுல உள்ள எல்லா தண்ணீரையும் நீங்க முழுசா குடிச்ச பிறகு உங்களுடைய உங்க கை வந்து பாத்தீங்கன்னா நீங்க குபேர முத்திரை வைக்கணும். குபேர முத்திரை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கட்டை விரல், உங்களுடைய ஆள்காட்டி விரல், உங்களோட நடுவிரல் 3 ஒன்னா சேர்த்துட்டு மற்ற 2 விரலையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மடக்கி வச்சுக்கணும். இது போல உங்களோட கைகள் வைத்துட்டு நீங்க நினைச்சது உங்களுக்கு நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிக்கணும். இப்ப நீங்க காதல் வாழ்க்கைனா உங்க காதல் வாழ்க்கை திருமணத்துல முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க நினைக்கணும். இது போல நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த நீர் உங்க உடம்புக்குள்ள போகும்போது அதோட அணுக்கள் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்ண அலைகள் அது சீக்கிரமா பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிக்கும். இதனால இது உங்களோட ஆசைகளை ரொம்ப சுலபமாகவும் சீக்கிரமா நிறைவேற்றும். இது எல்லாமே பண்ண பிறகு நீங்க அந்த நீருக்கு நீங்க நன்றி சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கும் நீங்க நன்றி சொல்லணும். அன்னைக்கு நாளை நீங்க ரொம்ப சந்தோஷமா கழிக்கணும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைத்து விட்டதாவே நீங்க நினைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா சொல்ல போனா லா ஆஃப் அட்ராக்ஷன் தான், ஆனா தாந்திரிகத்துல பயன்படுத்தக்கூடியது. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் தாந்திரிக முறையா பயன்படுத்தி வந்திருக்காங்க. மிக்க நன்றி.